இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் வந்து லேட்டில் வந்து ஹேண்டில் லேட் புல் டவுன். அது வந்து 3x10 கவுண்டு 3 செட்டு பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து ரோப் ரிவேஸ் லேட் புல் டவுன். அதுதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். அது பண்ணணும். அது வந்து ஒரு முட்டியை மடக்கின பொசிஷனில் பண்ணணும். அந்த பொசிஷன் தான் இது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் சீட்டட் ரோயிங். இந்த மிஷினில் பார்த்துக்கிறேன். இந்த உட்கார்ந்த பொசிஷனில் தான் இது பண்ணணும். இது வந்து 3 செட்டு 10 கவுண்டு. இதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது வந்து ரெஸ்ட்டு. இதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு ராக் புல் ஹாப் டெட் லிஃப்ட். அது வந்து 8 கவுண்டு போடணும். இது ஏன்னா அது பேக் பெயின் வரன்றதுக்கு 10 கவுண்டு கிடையாது. கொஞ்சம் ஹாப் லிஃப்டடு தான் இது. ஒரு பாதி குனிச்சு வச்சுட்டு தூக்குனா போதும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து லேண்ட் மைன் ரோ. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து 3x10. ஒரு கை தான், ஒரு ஆம் வந்து நீங்கள் கை மேலே லேட்டுக்கு தான். இது பேக் சைடு தான் புஷ் ஆகும். இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து மசில்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். இல்லை கொஞ்சம் வெயிட்டு வந்து உங்களுக்கு மீடியமான வெயிட்டு போட்டு பண்ணிக்கிறங்க. ஹெவி வெயிட்டு போட்டு தூக்கக்கூடாது இது. அதுக்கப்புறமா வந்து இது வந்து 2 கையில் பண்ணணும். இது மாற்றி ஆப்போசிட் பொசிஷனில் இந்த முட்டி கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ண மாதிரி வச்சு பண்ணிக்கிறங்க. இது ஒரு 3 செட்டு 10 கவுண்டு. இதுக்கு அடுத்தது வந்து பார்பெல் பெண்ட் ஓவர் ரோ. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ட் ராடில் வந்து ஆர்ம்ஸ் போடலாம். அந்த மாதிரி பெண்ட் ராடில் வச்சு போடலாம். இல்லைனா ஸ்ட்ரைட் ராடில் வச்சு பண்ணலாம். நீங்கள் இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து ஸ்ட்ரைட் ராடில் வச்சு பண்ணுறேன். கொஞ்சம் ஆனால் ரொம்ப குனிஞ்சு பண்ணாதீங்க. ஓரளவு ஜஸ்ட்டு நிமிர்ந்த மாதிரி இருக்கணும். பேக் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குறங்க. இதுவும் 3 செட்டு 10 கவுண்டு. இதோட செகண்ட் செட்டு, ஃபஸ்ட்டு ஒரு செட்டு காம்போ, ரெண்டாவது ஒரு 3 செட்டு காம்போ. இது எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பைசப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஐசோலேட்டட். இது பைசப்ஸில் வந்து உங்களுக்கு இசெட் பார் ஸ்பைடர் கேர்ள். இது வந்து 10 சென்ட். இப்போ அந்த பெண்ட் ராடில் போடும், ஆர்ம்ஸ் போடுறது. இந்த ராடில் வந்து படுத்து கிடந்த பொசிஷனில் பண்ணணும். கவுந்து படுத்த மாதிரி பெஞ்சில் பண்ணணும். இந்த பொசிஷனில் வச்சுக்கிறேன் பெஞ்சியை. இந்த பொசிஷனில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு 10 கவுண்டு. இது வந்து எல்லாமே வந்து சூப்பர் செட்டு மாதிரி கண்டினியூவாக பண்ணணும். இது எல்லாமே நான் வந்து சூப்பர் செட்டு அடுத்தடுத்து ஒரு கண்டினியூ வீடியோ தான் போட்டிருக்கேன். இது எல்லாமே சூப்பர் செட்டு 3 3 2 அப்படி வரும். அதுக்கடுத்து கண்டினியூவாக பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து ஐசோலேட்டட் டம்பிள் பைசப்ஸ் கேர்ள். அது வந்து இதுவும் 10 கவுண்டு. இது வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 கவுண்டு, அதுக்கப்புறம் 4 கவுண்டு பண்ணணும். ஸோ 2 செட்டு. இந்த கையை மடக்கிட்டு பண்ணணும். ஆனால் இதில் வந்து நான் வந்து கண்டினியூவாக பண்ணியிருப்பேன். முடியாதவங்க ஸோ 2 போட்டுட்டு அப்புறம் 4 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் இது தான் வந்து கொஞ்சம் பார்பெல் 21 கர்ல். அதாவது 21 கவுண்டு போடணும். இது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் 7 கவுண்டு. இது நல்லா பார்த்தீங்கன்னா சில ஆஃப் தான் தூக்குவேன். ஆஃப் 7 கவுண்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக 7 கவுண்டு. ஃபுல்லாக 7 கவுண்டு போட்டுடணும். அதுக்கப்புறம் மேலே இருந்து ஆஃப் 7 கவுண்டு.
இது உங்களுக்கு முடிஞ்ச வெயிட் போட்டுக்கிறங்க. ஹெவியாக வெயிட் போடணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம வந்து என்னென்னா கொஞ்சம் ஹெல்த்து ஸ்ட்ரென்த்துக்காக டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த எக்ஸசைஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவு ரிவர்ஸ் ஆகிருக்கு, பரவாயில்ல, கண்ட்ரோல் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஹையாக இருந்தது கண்ட்ரோல் ஆகிருக்கு. இது டே 2 எக்ஸசைஸ்.